கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிக்க வேண்டும். நாம் எதற்காக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டும்? நாம் அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து வேதம் சொல்லும் பொழுது, யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். நாம் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்படுகிற சூழலில் கூட நம் ஆண்டவர் நம்மை ஒரு நாள் வெறுக்கிற தெய்வம் அல்ல. சமுதாயம் நம்மை தள்ளினில் என்று சொல்லலாம், ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நேசிக்கிற நம்ம ஆண்டவரை நம்ம அனுதினமும் துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். நடுக்கத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். வேதத்தை நான் அனுதினம் வாசிக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்? என் வாழ்வில் நடப்பது எல்லாமே என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியம். என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, என் பராக்கிரமம் அல்ல அப்பா, உங்கள் கிருபை. நம்ம சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை கனம் பண்ண ஆரம்பிங்க, அவர் பேரில் பயபக்தியாக இருந்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களை, உங்கள் வாழ்வில் மாறுதல் உருவாகும். நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்க முடியும். அவரை துதிக்க துதிக்க நாம் அவரோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி கனம் பண்ணும் பொழுது அவர் நம்மளை அன்பு செலுத்த ஆரம்பிப்பார், நம்மோடு கூட இணைந்து கொள்வார். ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, நண்பனுக்கும் நண்பனுக்கும் உள்ள உறவு வேண்டுமானால் நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு நண்பனை நம்ம ரொம்ப நேசிச்சிட்டோம்னா அவனை பற்றி அடிக்கடி பேசுவோம்ல, அதே மாதிரி தான் இயேசுவை நேசிக்கிறியா, நீ அவரோடு கூட நல்ல நட்பு வைத்து கொள்ள விரும்புகிறாயா, அவரை துதிக்க ஆரம்பி. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுவதற்கு நாங்கள் உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை ஆண்டவரே. உண்மையிலே அன்பு செலுத்த கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு பயபக்தியோடு கனத்தோடு கூட உம்மை நெருங்கி உம்மை ஆராதித்து மகிழ்ந்து உம்மோடு கூட அந்த நட்பை வளர கர்த்தர் உதவிச்சு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.